கடந்த வாரம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆதி பராசக்தி பொறியியல் கல்லூரி மருந்தியல் கல்லூரியில் மருந்தியல் பட்டப்படிப்பு 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்தை சார்ந்த யுவராஜ் என்னும் மாணவன் தன்னுடைய விடுதி அறையில் பிணமாக கிடந்தார். யுவராஜ் தற்கொலை செய்து கொண்டதாக அந்த கல்லூரி நிர்வாகம் மக்களை பெற்றோர்களை நம்ப வைக்க பார்க்கிறது. அது அப்பட்டமான படுகொலை என அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய சக நண்பர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், மாணவர் அமைப்புகள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். எனவே காவல்துறையிடம் பெற்றோர்கள் நேரில் சென்று அந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது புகார் அளிக்கும் பொழுது அந்த புகாரை ஏற்க மறுக்கிறது தமிழக காவல்துறை. எனவே அது யுவராஜினுடைய மரணம் என்பது கல்லூரி நிர்வாகத்தால் திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலையே என்பது உறுதியாக தெரியும். எனவே உடனடியாக தமிழக அரசு காவல்துறைக்கு உடனடியாக அந்த வழக்கினை கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு அந்த கல்லூரியின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அதன் மீதான அங்கீகாரத்தையும் ரத்து செய்வதற்காக தமிழக அரசு முயற்சி எடுக்க வேண்டும். கல்லூரி வளாகத்திற்குள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற இதுபோல் மாணவர் மர்மமான முறையில் இறந்து போவதை உடனடியாக தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். யுவராஜினுடைய குடும்பத்திற்கு தமிழக அரசும் அந்த கல்லூரியும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரி இன்று தமிழகம் முழுக்க ஏஐஎஸ்எஃப் AITUC இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆமாம், யுவராஜினுடைய தந்தை தோழர் பரமசிவம் அவர்கள் AITUC முக்கியமான நிர்வாகியாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தன்னுடைய மகன் வயிற்று வலியால் இறந்ததாகத்தான் அவருக்கு தகவல் வந்தது. ஆனால் அந்த யுவராஜிற்கு எந்த விதமான உடல் உபாதையும் இல்லை என்று பெற்றோர்கள் திட்டவட்டமாக கூறுகிறார்கள். யுவராஜ் தங்கியிருந்த அறை நண்பர்களும் அவரோடு படிக்கக்கூடிய சக மாணவர்களும் அனைவரும் திட்டவட்டமாக கூறுகிறார்கள். யுவராஜிற்கு எந்த விதமான உடல் சார்ந்த எந்த பிரச்சனைகளும் கிடையாது. யுவராஜ் இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் கல்லூரி நிர்வாகத்தினோடு மாணவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் போராட்டத்தில் யுவராஜும் முன்னணியில் இருந்து பங்கெடுத்திருக்கின்றார். ஆகையால் தான் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது. எனவே கல்லூரி நிர்வாகமே திட்டமிட்டு யுவராஜை படுகொலை செய்திருக்கிறார்கள் என்று பெற்றோர்கள், மாணவர்கள் திட்டவட்டமாக அறிவிக்கிறார்கள். காவல்துறை தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கறாங்க? ஏன் புகார் காவல்துறை யுவராஜினுடைய தந்தை உடனடியாக காவல் நிலையத்துக்கு சென்று அந்த வழக்கு பதிவு செய்கிற பொழுது இது வந்து நீங்கள் உடனே ஏற்கனவே காவல்துறை ஒரு கடிதம் எழுதி வச்சு இந்த கடிதத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் நீங்கள் போஸ்ட்மார்ட்டமே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை மிரட்டியிருக்காங்க. அவங்க காவல்துறை முழுக்க கல்லூரி நிர்வாகத்திற்கு உடந்தையாக இருக்கிறது. எனவே பெற்றோர்கள் உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் அணுகி வழக்கு தொடர்ந்து அதன் பின்னாடி தான் உடற்கூறு ஆய்வு சென்னை மருத்துவமனையுடைய மருத்துவர், செங்கல்பட்டு அரசு மருத்துவத்துறை மருத்துவனுடைய முன்னாடி தான் அந்த உடற்கூறு ஆய்வு நடந்திருக்கு. எனவே காவல்துறை முழுக்க கல்லூரி நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம்.